அழகா நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே அற்புதமா வந்து எல்லா விஷயங்கள் வந்து புதுசா வந்து எல்லாரும் வந்து பேசுறாங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட 3 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம கூப்பிட்டுறலாம். சோ ராஜலட்சுமி மேடம் திரும்ப அப்சைட் டவுன் ஆயிடுச்சு உங்க போன். அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. இப்ப தலைகீழியா இருக்கீங்க. நீங்க ரிவர்ஸ் பண்ணணும் போன்னு. கரெக்ட். இனி மாத்தாதீங்க, அப்படியே இருக்கட்டும். சோ ராஜலட்சுமி மேடம் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட். அவங்கள சார் மேடம் நீங்க எங்க இருக்கீங்க, உங்க பேரு, நீங்க எப்பல இருந்து தியானம் பண்றீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். ஓகேவா? எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய நமஸ்காரம். என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் வந்து அடையாறில் சென்னையில் என்னுடைய பர்மனெண்ட் வீடு அங்கே இருந்தேன் இத்தனால. இப்போ என்னோட சன் வீட்டுக்கு கனடாவில் வேன்கூவருக்கு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இங்கே இருப்பேன். எனக்கு 70 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். இவ்வளோதான் என்னை பற்றி அறிமுகம். எனக்கு 2 சன்ஸு. ஒரு சன் இங்கே இருக்கான், ஒரு சன் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க. சரி, நான் வந்து இந்த யோகா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக படித்தேன். ஆனால் விட்டு அப்படியே இல்லை, பர்மனெண்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு கொரோனாவுக்கு அப்புறமா எனக்கு ஒரு தேடல் அதிகமாகிட்டு. எனக்கு ஒரு குரு வேணும். ஒரு இந்த யோகா இதில் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு லெவலில் நான் போகணும். எனக்கு வந்து ஒரு முக்தி மோட்ச இடத்துல ஒரு இடம், நிலையான ஒரு இடம் வேணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்ட ஆரம்பித்து ஒவ்வொரு இடமா யோகா இதுக்கு தேடி போக ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் வந்து இதில் வாழ்க வளமுடன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 3-4 வருஷம் கிரியா யோகம் குருஜி ரவிசங்கர்ஜியோட இதில் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மகாவதார் இவரோட ராம்தேவோட இது எல்லாமே ஓரளவு பண்ணியிருக்கேன். போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இதில் இருக்கும்போது ட்ரைனிங் காலேஜில் கூட 2 இயர்ஸ் வந்து வாழ்க வளமுடன் வந்து ட்ரெயினராலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டு போச்சு. 10-15 வருஷம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து இதுதான் கிரியா யோகம் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 2019க்கு அப்புறம் அதையும் விட்டுட்டேன். எனக்கு கொரோனா வந்து ரொம்ப கால் நடக்க முடியாமல் போய் ரொம்ப சீரியஸாக உழைச்சதே பெரிய விஷயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே விட்டுட்டேன். அப்புறம் இப்போ 2022 நினைக்கிறேன், 22-23ல் நான் சுவிட்சர்லாந்து வந்திருக்கும்போது ஒரு நாள் வந்து குருஜி ஐயப்பா பிண்டியோடைய ஒரு இதை வந்து எதேச்சியாக யூடியூப்பில் பார்த்தோடனே எனக்கு அது ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே உட்காந்து தாணி அடித்த மாதிரி, இந்த இடம்தான் நம்மளோட இடம், இதுதான் வந்து நம்மளோட குருக்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்துலேருந்து தான் நம்ம வந்து போகணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை எனக்கு கிடைச்சது. ஸோ அதுலேருந்து எனக்கு உண்மையாக பைத்தியம் மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தேடல்கள் நிறையா இது உள்ள போய் நிறையா பிஎம்சியோட இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். நிறையா படித்தேன். எல்லாத்தையும் யூடியூப்பில் வரதெல்லாம் படிப்பேன். யார் யார் யூடியூப்பில் பிஎம்சி போட்டு அனுப்புகிறாங்களோ அதெல்லாம் கண்ணாப்பின்னான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளெல்லாம் போவேன். அப்புறம் அந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கூட நானாகவே அதுக்குள்ளே போய் உட்காந்து அந்த 3 ஹவர்ஸ் உட்காந்து ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் உட்காந்து தியானம். இந்த நேற்று கூட நான் 3 மணி வரைக்கும் தியானம் பண்ணிட்டு தான் படுத்தேன். அந்த மாதிரி தியானம் பண்ணுவேன். கூட்டு தியானம் எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணுற ஒரு இது கிடைக்கல. ஏன்னா அந்த டைமிங் வந்து ஒத்து வரலன்றதுனால. மற்றபடி இல்லைன்னா தொடர் இதுவாக ஐயப்பா பிண்டி சாரோட அந்த பேட்ச் நம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் இருக்குல்ல, ஏதாவது ஒரு பேட்ச் உள்ளே போயிட்டு அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். எனக்கு எப்போ உட்கார்றேன், எப்போ முடியும், எப்போ நான் படுக்கிறேன்னு தெரியாது. 2 செஷன் 3 செஷன் 4 செஷன் கூட அப்படியே முடிச்சுட்டு அப்படியே படுத்துருவேன். நேற்று கூட அப்படி தான் 3 செஷன் முடிச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ தேடலில் போயிட்டுருக்கேன். எனக்கு இந்த தேடலில் மாஸ்டர்
சந்திரகலா மேடம் வந்து எனக்கு அமைஞ்சது எனக்கு ஒரு வரப்பிரசாதம். நம்ம பத்ரிஜி குருஜியை வந்து மனமாற நான் வணங்குறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு கதியும் ஒரு நல்ல ஒரு இதையும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாருமே அந்த இடத்துக்கு போகணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு வழிகாட்டணுமோ வழிகாட்டி நம்ம கூட்டிட்டு போவோம். இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே மாஸ்டர், நான் படிச்சதை ஆரம்பிக்கலாமா? நான் வந்து மாஸ்டரோட முதல்ல ஃபர்ஸ்ட் யோக பரம்பரா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நான் படித்தேன். அந்த யோக பரம்பரா வந்து படித்த உடனே அந்த பேசிக் அதை பற்றின வந்து ஒரு புரிதல் வந்து எனக்குள்ள வந்தது. அதில் வந்து சாத்வீக குணத்தில் உள்ளவங்களுக்கு தான் வந்து நம்ம இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து யோக பரம்பராவில் சொல்லியிருக்காங்க. அந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம். சாரி, நான் வந்து சங்கல்பான்ற ஒரு நேத்தி யோக பரம்பரா படித்ததுனால மாற்றிட்டேன். வெரி சாரி. சங்கல்பா அப்படிங்கிற ஒரு புக்கை படித்து நான் வந்து அதை ஃபுல்லாக ஒரு 3-4 டைம்ஸ் படிச்சுட்டு அந்த சங்கல்ப சக்தியை பற்றி நான் ஒரு இதை வந்து பேசணும் அப்படின்னு தான் இது பண்ணேன். அதில் நம்ம சுவாமி பத்ரிஜி பித்தாமகர் அவங்க வந்து சங்கல்ப சக்தி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்க்கையில் சங்கல்பம்ன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாகவே நம்ம சங்கல்பம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்று முடிக்கணும் அப்படின்னா பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க சங்கல்பம் எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஒரு ஒரு இதில் ஒரு யோகாவில் உட்காரணும், ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னா கூட ஐயர்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க முதல்ல வந்து சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கையில் தண்ணி ஊற்றி சங்கல்பம். ஸோ சங்கல்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒன்றை கற்றுக்கும் போது சங்கல்பத்தை ஆரம்பித்து அந்த இதை தொடங்கும் போது நம்மக்கிட்ட வந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கார். சிருஷ்டி ஸ்திதி லயம் 3 ஒன்றா சேர்ந்தாதான் ஒன்று ஜனிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் வந்து சங்கல்பத்தினுடைய ஆரம்பம். அந்த சிருஷ்டிங்கும் போது நம்மளோட கவனம் பூரா வந்து ஒரு லைஃப்பில் ஆரம்பிக்கிறது. நம்ம அதை பற்றி திங்க் பண்ணினாதான், அதை பற்றி புரிஞ்சாதான் நம்மளால வந்து சிருஷ்டிக்கு போக முடியும். சிருஷ்டியை பற்றி நம்ம இது பண்ணும்போது நம்ம மனசு பூரா அதையே திங்க் பண்ணி அதுவே நான் அதுவாகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணும்பொழுது அந்த லயம் வந்து நம்மளை எண்ண அலைகளை உருவாக்குறது. அந்த எண்ண அலைகள் உருவாகி அந்த உருவாக்கல் முடியும் பொழுது நம்ம பயணம் முடிவடைந்து சிறுதியாகுது. பவர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்ற மாதிரி அதை பற்றி சொல்லியிருக்காரு. அது கேர்லஸ் காஸ்ட்ரினோ அப்படின்றவர் வந்து அந்த புக்கை படிங்க அப்படின்னு ஒரு புக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ சிருஷ்டி ஸ்திதி லயம் 3 வந்து இது பண்ணும்போது அங்க வந்து என்ன ஆரம்பிக்கிறதுனா சுவாச சாஸ்திரம், சுவாசம் வந்து ஆரம்பிக்கிறது. அந்த சுவாச சாஸ்திரத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது தான் சுவாசம், எண்ணம், நமது எண்ணத்தினுடைய சாஸ்திரம் தான் வந்து சுவாசம். அந்த சுவாசம் வந்து பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட என்ன கிடைக்குன்னா முதல்ல வந்து ஒரு தெளிவு கிடைக்கிறது. அந்த தெளிவு கிடைக்கும் பொழுது தான் நமக்கு வந்து நம்மளுடைய சங்கல்பம் வந்து நிறைவேறும். அப்போ வந்து அதில் விகல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். விஷயம் வந்து விகல்பம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நேர்மறையான எண்ணம் உடையது. அதனால நம்ம மனசுல விகல்பம் இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த சங்கல்பம் நிறைவேறாது. அதனால யாரா இருந்தாலும் வந்து அந்த விகல்பத்தை கொண்டே போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம சங்கல்பம் வைக்கும்போது லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு நம்ம உலக சேமத்துக்காகவோ மற்றவாளுடைய நல்லதுக்காகவும் மற்றவாளுடைய சேமத்துக்காகவும் நம்ம ஒன்று வைக்கும்போது அது சீக்கிரம் பலித்தமாகும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால பர்சனலாக நம்மளுக்கு கோல் இருக்கும். நம்ம இந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால அந்த ஆசைகள் இருக்கும்.
அப்போ அந்த கோலை ஒன்னொன்னா வச்சு அந்த கோல் மேல நியாயமான ஒரு கோலை வச்சு அதுக்கு நீங்க சங்கல்பம் பண்ணும்போது ஒன்னொன்னா பண்ணுங்கோ அப்படின்னு அதையும் அவர் சொல்றார். அதே மாதிரி சங்கல்பத்தை வந்து சக்தி தேவை. அந்த சக்தி வந்து எங்க கிடைக்கிறதுனா தியானம் மூலம் தான் கிடைக்கிறது. தியானம் வந்து ஆம், ஆம், நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை விடாம நினைக்கிறது தான் தியானம். அதையே நினைச்சானா நீ அதுவாகிறாய் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்றார். அதனால அந்த தியானத்தை வந்து சொல்றார். நம்ம பிதாமகர் பத்ரிஜி அவர்கள் வந்து இந்த தியானத்தை தியானத்தை உலகம் பூரா கொண்டு போய் உலகத்துல உள்ளவங்க அவ்வளவு பேரும் இந்த தியானத்தின் மூலமா கரையேறணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்தை அவர் வச்சார். அப்போ அந்த சங்கல்பத்தை வச்சு அவர் ஜெயிச்சதுனாலதான் நம்மளாம் வந்து இப்ப இந்த இதுக்கு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஸ்திதமான மனப்பான்மையை அதை கண்டினியூஸா நம்ம ப்ராக்டிஸ் பண்ற சக்தியும் தான் வந்து தியானம். ஒரு அதே மாதிரி ஒரு சங்கல்பத்தை வைக்கும்போது நமக்கு விகல்பங்கள் நிறைய வரும். அதாவது தேவையற்ற எண்ணங்கள் நிறைய வரும். அதை பயிரை களை எடுக்கிற மாதிரி நம்ம அப்பப்போ நம்ம எடுத்துட்டே வந்தாதான் அந்த சங்கல்பம் ஒரு நேர்முகமான ஒரு இதுல போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த சங்கல்பத்துக்கு அர்ப்பணிப்புக்கிற ஒரு நமக்கு வந்து ஒரு சக்தியும் தேவை. ஒரு செடியை ஒரு விதையை போடும்போது ஒரு செடி தான் முளைக்கும். அந்த செடி முளைக்கும் பொழுது பக்கத்துல உள்ள களையெல்லாம் பிடுங்கிட்டோம்னா அந்த செடி நேர நல்லபடியா வரும். அதே மாதிரி நம்ம பிறப்பை எடுக்கும்போதே நம்ம வந்து இந்த 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 ஆத்மா நம்ம ஆத்மாங்கிறத முதல்ல வந்து இந்த பிஎம்சி தியானத்துக்கு வந்த உடனே நம்ம எல்லாரும் உணர்ந்துடணும். நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்னு சொல்லிட்டு தான் நான் தினமே தியானத்துல உட்காடுறேன். அப்போ இந்த ஆத்மா வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ சட்டைகள், பல 1000 சட்டை, பல 100 சட்டைகளை போட்டு கழட்டிட்டு தான் இந்த ராஜலட்சுமி சட்டையை போட்டிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சட்டை போட போறதோ எனக்கு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் போடுற சட்டையினுடைய தன்மை நல்ல சட்டையா வரணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருக்கணும்னா நம்ம இந்த லோகத்துல உள்ள மாயையை விட்டு வெளியில வரணும். அந்த மாயையை விட்டு நம்ம வெளியில வந்தா மட்டும்தான் நம்ம வந்து நல்ல அடுத்த பிறவியினுடைய சட்டை வந்து நம்மளுக்கு நல்லதா கிடைக்கும் அப்படிங்கிறத பத்திரிஜி வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அதே மாதிரி ஆஹ் நம்ம வந்த வேலை, அதாவது இந்த ஜென்மா வந்து உள்ள வரும்போது சுத்த பிண்டமா அம்மாவோட வயிற்றுல வந்து உக்காந்துக்கிறது. அந்த சுத்த பிண்டத்துக்கு பகவான் சில வேலைகளை கொடுத்து அனுப்புறாரு. அனுப்பும் பொழுது அந்த சுத்த பிண்டம் வந்து என்ன அதுக்கு நன்னா தெரியும். இப்ப அம்மா வயிற்றுல இருக்கும்போது அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு காட். அதுக்கு அத்தனையும் தெரியும். நான் என்ன பண்ண போறேன், நான் ஏற்கனவே எங்க இருந்தேன், என்னுடைய முன் ஜென்மங்கள் பல 100 ஜென்மங்கள் என்னென்ன, இதுக்கு அடுத்த ஜென்மங்கள் என்னென்ன எல்லாமே அதுக்கு தெரியும். ஆனா பிறந்து நம்மளோட பிராக்டிஸ்ல குழந்தைய நம்ம வளர்க்கும் போது அது திருப்பி இந்த உலகத்துல மாயையில மாட்டிண்டு எதுக்காக வந்தமோ அந்த வந்த வேலையை தொலைச்சிட்டு காரு பங்களா வீடு சொத்து சுகம் அப்புறம் அதுக்காக தேடுறது, அதுக்காக பொய் சொல்றது, அதுக்காக ஏமாத்த, இது மாதிரி இந்த லோகாத்திய விஷயத்துல மாட்டிண்டு வந்த வேலையை நம்ம தொலைச்சிட்டு திருப்பி பகவான் நம்மளை அடுத்தபடிக்கு ஏற்றி அனுப்பணும்னு சொல்லி அனுப்புறார். ஆனா நம்ம திருப்பி கீழ்ப்படிக்கு வர அளவு நம்மளை நாமளே மாத்திக்கிறோம். அதனாலதான் குருஜி சொல்றார், இந்த மாதிரி நீங்க வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சங்கல்ப சக்தியை சொல்லி கொடுத்து தியானத்தை சொல்லி கொடுங்கோ. அதாவது லைஃப்ல வந்து லோகாயுத இந்த உலகத்துல வாழ பிறந்திருக்கோம். இந்த வாழ்க்கைன்றது ஒரு கண்ணு. அதே மாதிரி அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவி இருக்கு, அது ஒரு கண்ணு. ஸோ அதனால வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம தார்மீக வாழ்க்கையோட நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி மனசுல வந்து எதிர்மறை எண்ணம் நகராத்முகம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நகராத்முகம் எண்ணத்தை நம்ம மனசை துளி கூட கொண்டு வரவே கூடாது. நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து துளி கூட கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம வந்து இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சங்கல்பம் சக்தி வந்து இதாகிறதுக்கு வந்து மௌனம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த மௌனத்தை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மௌனம் கடைப்பிடிக்கிறோமோ பிடிக்க மனசு வந்து சுத்தமாகும். அப்போ வந்து சுத்தமாகும் போது நம்ம எண்ணமற்ற நிலைக்கு வரும்பொழுது மட்டும்தான் நம்மளுடைய சங்கல்பம் வந்து சீக்கிரம் வந்து நிறைவேறும். எண்ணமற்ற நிலையில வந்து மனசை வச்சு தியானிக்கும் போது எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த 0 பாயிண்ட்டுக்கு நம்ம மனசு வருதோ அப்போ வந்து நம்மளுடைய சங்கல்பம் வந்து சித்தி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி எண்ணமற்ற நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்ப பார்த்தாலும் அதையே நினைக்கணும். அப்ப எப்ப பார்த்தாலும் அதையே நினைக்கணும்னா என்ன பண்ணணும்னா நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிக்கணும்,
நிறைய இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் இதை பத்தி எல்லாருடைய பேச்சுகளையும் நிறைய கேட்டுட்டே இருக்கணும். நமக்கு எப்படி சுவாசம் வந்து எப்படி முக்கியமோ அத மாதிரி இந்த பேச்சுக்களும் இந்த புத்தகங்கள் படிக்கிறதும் நம்ம வந்து அதையே மனசுல ஆக 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 மட்டும்தான் நம்மளால வந்து நம்மளுடைய சங்கல்பத்தை நம்மளால நிறைவேற்றிக்க முடியும். அப்போ நம்ம மனசுல உள்ள குப்பைகள்லாம் வந்து அடித்து செல்லப்பட்டு நம்ம மனம் வந்து அப்படி நிர்மலமான ஒரு இதுவா இருக்கும் அப்படிங்கிறார். அதனால நம்ம எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டம், நல்ல ஒரு இது மனுஷால் இதா இருக்கிற கூட்டத்துல வந்து நம்ம எப்பவுமே நம்மள பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் கூட பேசக்கூடாது. நம்ம வந்து மனசுல கோபம், ஆத்திரம், வந்து சண்டை, அடுத்தவங்கள பத்தி பேசுறது, அதுக்கு எல்லாமே துளி கூட இடம் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ் நீங்க மனசுல அவா பண்ணிட்டு இருக்கணும். எப்பவுமே இது கரெக்டா, இது கரெக்டா, நான் இன்னைக்கு டெய்லியுமே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இது பண்றார். அதே மாதிரி திசை மாறி நம்ம பயணிக்கும் போதுதான் நம்மளுடைய சங்கல்பம் வந்து நிறைவேறாது. அதனால நம்ம வந்து மௌனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன சங்கல்பமோ லாங் டேர்ம் கோல் ஒன்று, ஷார்ட் டேர்ம் கோல் ஒன்று வச்சுட்டு நம்ம அந்த சங்கல்பத்தை நோக்கி பயணிக்கணும். நம்ம நிறைய தியானம் பண்ண 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 நம்மளோட எண்ணம், செயல் அது எல்லாமே வந்து ஒன்றாகி ஒரே நேர்கோட்டில் வந்து நம்ம சங்கல்பம் சித்தி அடையும் அப்படின்னு சொல்றார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் வந்து ஆத்ம நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறேன். நமஸ்காரம், வணக்கம். ஓகே மேடம், அழகா பேசுனீங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க வந்து சங்கல்ப சக்தியை ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது அது நமக்கு உள்ள பதியணும். எப்ப நமக்குள்ள பதியுமோ அப்பதான் நம்மளால வந்து கரெக்டா சொல்ல முடியும். சோ நீங்க நல்லா அது உள்ள பதிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்றது தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ். இனிமே இந்த மாதிரி என்னால முடியாதுன்னு நினைக்காம நீங்க முன்னுக்கு வரணும். எப்போ கூட நாங்க பேசுறதை விட உங்களை மாதிரி பெரியவங்க பேசும்போது அதுக்கு வேல்யூ அதிகம். அதனால நீங்க எல்லாமே வரணும். நீங்க எல்லாருமே பேசணும். தேங்க்யூ சோ மச். இதுல இன்னும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 70 வயசுக்கு தான் எனக்கு இதெல்லாம் தோணி இருக்கு. அலாலையா மனசுல அடிச்சுட்டு இருக்கு. இப்படி பண்ணிருக்கணும். இதை வந்து ஒரு 30 வயசுக்கோ ஒரு 20 வயசுக்கோ அந்த மாதிரி ஒரு யங் ஏஜ்ல நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா கண்டிப்பா வந்து நான் ஒரு நிலையை அடைஞ்சிருப்பேன். இத்தனை நாள் நான் வாழ்ந்திருந்த வாழ்க்கையும் வேற மாதிரி ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பேன். நான் போக வேண்டிய இடத்தையும் நானே ஜட்ஜ் பண்ணி கரெக்டா தேர்ந்தெடுத்து அந்த இடத்த ரீச் ஆயிருப்பேன். அதுக்கு உண்டான சக்தி வந்து எனக்கு அன்னைக்கு கிடைச்சிருக்கும். நான் வந்து ஒரு 30 வயசுலயோ ஒரு 20 வயசுலயோ இதை ஆரம்பிச்சிருந்தேன்னா. அதனால இதை பாக்குறவ அத்தனை பேருமே வந்து உங்களுடைய குழந்தைங்களை, அந்த குழந்தைங்க வந்து மனசுல இது எல்லாம் பதிஞ்சா மட்டும்தான் தார்மீக நாடு, இந்த நாடு வந்து தார்மீகமாகும். நம்ம என்னத்துக்காக வந்தோமோ அதை வந்து ஆரவாரம் இல்லாத, ஆடம்பரம் இல்லாத அனுபவிச்சுட்டு அழகா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். அதனால எல்லாருமே வந்து அவ குழந்தைகளுக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்துல, இப்ப நானே சென்னைக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்கூல் போகணும், காலேஜஸ் போகணும், நிறைய குரூப்பை சேர்த்தணும், அவளுக்கெல்லாம் போய் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ள அலாலையா நிறைய தாகம் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே உங்களுக்கு 1 to 1 ஒருத்தர் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, ஒருத்தர் 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்ச அத்தனை பேரும் இதை கொண்டு போய் சேருங்க. எப்படி சேர்க்கணுமோ அழகா சேர்த்தேன்னா கண்டிப்பா வந்து விவேகானந்தர் சொன்ன மாதிரி வீரமும் விவேகமும் உள்ள 100 இளைஞர்களை எங்கிட்ட கொடுங்க, நம்ம இந்தியாவையே மாத்தி காட்டுறேன்னார். நம்ம கண்டிப்பா இந்த இந்தியாவையே வந்து ஒரு தியான நாடா மாத்தி நம்ம வந்து ஒரு உலகத்துக்கே எடுத்துக்காட்டான ஒரு நாடா நம்ம மாத்தி எல்லாரையும் வந்து சுபிட்சமான ஒரு இதுவா நம்ம கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சுபிட்சமா இருந்தோமோ அந்த சுபிட்சமும், அந்த அன்பும், அந்த பாசமும், அந்த புரிதலோட நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். நன்றி மேடம். எஸ் மேடம், எஸ், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம எல்லாருமே அது கோஆப்ரேட் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு இப்போ பிஎம்சில பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ்ல நமக்கு 3 சென்டர் நமக்கு இங்க இருக்கு. புருஷ்வாக்கத்துல ஒரு சென்டர் இருக்கு. அப்புறமா வந்து புருஷ்வாக்கம், பெருங்குடி அண்ட் திருவத்தியூர், இந்த 3
சென்டர்ஸ்லயும் நமக்கு மாஸ்டர்ஸ் தேவை. எவ்ரி வீக்கெண்ட்ல கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு மாஸ்டர்ஸ் தேவை. ஸோ இந்த 3 இடத்துல இருக்கிற யாரெல்லாம் இருக்கீங்களோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டென்ட் நான் கொடுக்குறேன், சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு கொடுத்து நீங்க படிங்க, படிச்சு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களை வந்து கரெக்டா எப்படி பேசணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ யாருமே பயப்பட வேண்டாம். நான் பேசுறேன்னு நீங்க முன்னுக்கு மட்டும் வாங்க, மற்றது எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அது மட்டும் நீங்க பண்ணுங்க. பெருங்குடி சென்டருக்கு இந்த நியர்பை இப்ப வந்து எல்லா இடத்துலயுமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து பெருங்குடி போகணும்னா ரொம்ப தூரம், திருவத்தூர் போகணும்னா எனக்கு ரொம்ப தூரம். அண்ட் வந்து நான் ஃபுல் வீக் ஷெட்யூல் வந்து எனக்கு இருக்கும். நான் வீக்கெண்ட்ல தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். அதனால நான் கமிட் ஆகல. நான் வந்து அங்க நியர்பை இருக்கிற பீப்புளை நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க. யாரெல்லாம் அங்க இருக்கீங்க, பெருங்குடி நியர்பை, திருவத்தூர் நியர்பை அண்ட் புஷ்வாக்கம் நியர்பை, இங்க இருக்கிறவங்க எனக்கு சொல்லுங்க. நான் வந்து கைட் பண்றேன். இது மட்டும் பண்ணுங்க எல்லாருமே. அண்ட் யாரெல்லாம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்கள நமக்கு கனெக்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல வேணா இருக்கட்டும், இந்த இந்தியாவுல, உலகத்துல எங்க வேணா இருக்கட்டும், நீங்க கனெக்ட் பண்ணுங்க. நம்ம மாஸ்டர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இப்ப நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் அங்க இருக்கிற மாஸ்டரை, பக்கத்துல இருக்கிற மாஸ்டர் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். நான் வந்து சென்னையில இருந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் வாங்கி எல்லாரையும் ஒரு கூட்டம் கூட்டி, நம்ம குரூப், எனக்கு குரூப் மட்டும் கிடைச்சா போறோம் வந்து பேசுறதுக்கு. அங்கங்க ஒரு சென்டரை ஓபன் பண்ணிட்டு அவாவாலே அப்படியே ரன் பண்ணிக்க சொல்லிட்டு எல்லா அபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். சென்னைக்கு வந்த உடனே ஒரு வாட்டி என்ன கூப்பிடுங்க, நானும் வரேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க அந்த குரூப் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரி சரி சரி. அதே மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே எனக்கு நிறைய ஸ்கூல்ஸ் தெரியும், நிறைய காலேஜஸ் தெரியும். சோ மேடத்துக்கு நான் பர்சனலா பேசுறேன். அப்ப நீங்க இப்ப கூட நீங்க ரெஃபர் பண்ணுங்க. நீங்க இங்க இல்லன்னு நினைக்காதீங்க. நீங்க எப்ப சென்னைக்கு வருவீங்க? நான் இந்த வருஷ கடைசியில தான் வருவேன் மேடம். ஓகே, அப்ப அவ்வளவு வரைக்கும் கூட வேண்டாம். நீங்க வந்து தெரியும்னா நீங்க நம்ம கான்டாக்ட்ஸ் நம்ம கொடுங்க, நம்ம டைரக்டா பேசிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். ஓஎஸ், நான் இங்க இருந்து அது பண்ணி தரேன், நிறைய லிங்க் பண்ணி தரேன். பண்ணுங்க. நமக்கு இப்ப வந்து எல்லாமே த்ரூ போன் தானே. சோ அப்படி நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, நம்ம வந்து போய் பண்ணலாம். நான் குரூப்ஸ், காலேஜஸ்லாம் சொல்றேன். இப்போ நீங்க இருக்கிற கனடாவுல கூட நீங்க வந்து செய்யலாம். உங்க தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ், உங்களோட தமிழ் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலயும் நீங்க பண்ணலாம். இங்க இல்ல மேடம், இங்க இல்ல. மொரவர் நான் இங்க இன்னும் இந்த மாசம் வரைக்கும் தான் இருப்பேன். நான் இந்த மாசம் கடைசியில கிளம்பிடுவேன். சோ எனக்கு சுவிஸ்ல இருந்தா சொல்லுங்க. சுவிட்சர்லாந்துல ஒரு 1 எனக்கு ஜெனீவால இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஜெனீவால இருக்குன்னா சொல்லுங்க, நான் அங்க போயிடுறேன். எனக்கு அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஜெனீவா வீட்ல இருந்து. சரி சரி, ஓகே, நான் ட்ரை பண்றேன். நான் பாத்துட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே மேடம், தேங்க் யூ. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்ட்டிசிபென்ட் வெயிட் பண்றாங்க. ஓகே, நீங்க மியூட்ல போயிடுங்க மேடம். நெக்ஸ்ட் பூர்ணிமா மேடம். அவங்க திண்டுக்கல்ல, அவங்க ரொம்ப நாளா தியானம் பண்றாங்க. ஆனா வா நான் கூப்பிடவே வரவே மாட்டாங்க. இன்னைக்கு எப்படியோ அதிசயமா வந்துட்டாங்க. எஸ் பூர்ணிமா, உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். ஆமா மேம், நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க, என்னால வர முடியல. பட் இன்னைக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என் பேர் பூர்ணிமா. நான் வந்து திண்டுக்கல்ல இருக்கேன். மேடம் சொன்ன மாதிரி நான் நம்ம டிஎம்சிக்கு வந்து 2 இயர்ஸ் பக்கம் ஆச்சு. மெடிடேஷன்னு ஃபர்ஸ்ட் நான் உள்ள போனது வந்து வாழ்க வளமுடன்ல தான் பேசிக் கோர்ஸ் தான் அட்டன் பண்ணேன். அப்போதான் எனக்கு வந்து சரி, இந்த தியானத்துல ஏதோ இருக்கு, நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கிறப்போ எனக்கு யூடியூப்ல நம்மளோட பிஎம்சி இது வந்துட்டே இருந்துச்சு. அப்போ அந்த வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த கால் ஃப்ரீ நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசுறப்போ திண்டுக்கல் யார் இன்சார்ஜோ அந்த மேம் எனக்கு கால் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. பிஎம்சில ஜாயின் பண்ணி விட்டாங்க என்னோட நம்பர். அப்போ சந்திரகலா மேம் பிகினர் செஷன் ஃப்ரைடே நைட் அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மேடமோட கைட்லைன்ஸ்ல தான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உட்காந்துருக்கேன். என்னோட பிஎம்சில வந்து என்னோட ஃபர்ஸ்ட் குருனா அது மேம் தான். அது ஒரு 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெடிடேஷன்ல
ஒரு மாதிரி பயம்படுத்துற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் போன் பண்ணி அவங்க கிட்ட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு, எனக்கு அதுக்கப்புறம் மெடிடேஷன்ல உட்கார்றதுக்கே பயமா இருக்கு, நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ மேடம் தான் வந்து எனக்கு கரெக்டா கைட் பண்ணாங்க. நீங்க இதுல தாண்டி வெளியில வரல அப்படின்னா நீங்க மேல மேல ஸ்டேஜ் போக மாட்டீங்க, இங்கேயே நின்னு போயிடுவீங்க. சோ அதனால இத ஓவர் கம் பண்ணி நீங்க வந்து ஆகணும். வந்தாதான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க பாக்குறதுக்கு. கண்டிப்பா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எல்லாமே அவங்க கைட் பண்ணாங்க. சோ அவங்களாலதான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இங்க உட்கார்ந்து நான் பேசுற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அது மெயினா சந்திரகலா மேம் தான். ரொம்ப தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த தியானத்தை எல்லாம் கொடுத்த நம்மளோட பத்ரிஜி சருக்கு மெயினா நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பத்ரிஜி சார் அப்படின்னு அவர் ஒருத்தர் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இந்த PSSM இல்ல. PSSM மூலியமா நமக்கு இங்க மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாடுல இல்ல, சென்னையில இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா அந்த ஆர்கனைசேஷன்ல நிறைய பேர் பாடுபட்டுட்டு இருக்காங்க. தியான ஜெகத் அப்படின்ற அவரோட கனவு வந்து கண்டிப்பா நிறைவாகணும், பலிக்கணும். அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே உறுதுணையா இருப்போம். நம்மளால முடிஞ்ச சர்வீஸ கண்டிப்பா செய்வோம். இதுல மெயினா என்ன சொல்லணும் அப்படின்னா, 1 ரூபி கூட வாங்காம ஃப்ரீயா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு அவர் வச்ச அந்த கொள்கை உண்மையிலேயே ரொம்ப 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 தேங்க் பண்ண வேண்டியது. நம்ம எல்லாம் அவருக்கு எதுவும் பண்ண போறது இல்ல. நம்மளோட கிராட்டிடியூட் மூலியமா நம்ம சர்வீஸும் நம்ம ஞானத்தையும் தான் நம்ம ஷேர் பண்றோம், திருப்பி கொடுக்குறோம். மத்தபடி நம்ம எதுவுமே நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. சோ நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா எல்லாரும் செய்வோம். தேங்க்யூ மேம். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் வந்து தியான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல இருந்து, அது எழுதுனதும் நம்மளுடைய பிதாமகா பத்ரிஜி அவர்கள் தான். நம்மளோட தியான அனுபவங்கள் அப்படிங்கிற புக்ல இருந்து இன்னைக்கு நான் ஞானத்தை ஷேர் பண்ண விரும்புறேன். தியான அனுபவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தியானம் பண்ணா நமக்கு எந்தெந்த மாதிரி அனுபவங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? சரி. அனுபவம், ஒரு இடத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலே, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து சார்மினார் வந்து எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. சோ அப்போ சார்மினார் எப்படி எப்படி இருக்கும், அது எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஹைதராபாத்துக்கு போனாதானே அந்த சார்மினாரை பார்க்க முடியும். அங்க ஹைதராபாத்ல இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம அங்க போய் அவங்க கிட்ட பேசினாதான் அந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கோல்கொண்டா ஃபோர்ட் பார்க்கணும்னா ஹைதராபாத்துக்கு தான் போகணும். உஸ்மானியா யூனிவர்சிட்டி பார்க்கணும்னா அது ஹைதராபாத்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஹைதராபாத்துக்கு தானே போகணும். நம்ம ஹைதராபாத்துக்கு போனாதான் அங்க இருக்கிற அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மும்பைய நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம மும்பைக்கு போனாதான் அங்க இருக்க அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். சேம் இதே வந்து கொல்கத்தாக்கு போகணும் அப்படின்னா அங்க இருக்கிறத பார்க்கணும், அங்க இருக்கிற மக்களோட அனுபவங்கள் வேணும் அப்படின்னா நம்ம அங்க போனாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போ இதே மாதிரி நம்ம தியானம் பண்ணா மட்டும்தான் தியானத்துல என்னென்ன அனுபவங்கள் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ஒரு ஸ்வீட் இருக்கு அப்படின்னா, ஒரு ஜாங்கிரி இருக்கு அப்படின்னா, இது நல்லா இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் என்னதான் சொன்னாலும் நீங்க அதை டேஸ்ட் பண்ணாதான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ அதே அதை நாக்குல வச்சாதான் நீங்க அதை ஃபீல் பண்ண முடியும். சோ அப்ப நான் என்னதான் நான் சொன்னாலும், நீங்க எனக்கு தியானத்துல இந்த அனுபவம் வந்துச்சு, அந்த அனுபவம் வந்துச்சு, நான் அதை பார்த்தேன், இங்க போனேன் அப்படின்னு நான் சொன்னாலுமே, நீங்க உட்கார்ந்து அந்த தியானத்தை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால அந்த அனுபவங்களை உணர முடியும் இல்லையா? சோ அப்போ அந்த தியான அனுபவம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாதான் தியான அனுபவங்கள் வரும். அனுபவங்கள் 7 விதமா சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணாதானே அனுபவம் வரும். அப்ப அந்த தியானத்தை எப்படி பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். தியானம் அப்படின்னாலே நம்மளோட பத்ரிஜி ஐயா கொடுத்த ஆனாபானசதி தியானம் தான். ஆனா அப்படின்னா ஆனா பானா, உள்ளிழுக்கும் மூச்சு, வெளி செல்லும் மூச்சு. சதி அப்படின்னா நம்ம அதை கவனிக்கிறது. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 2 கண்களையும் மூடிக்கணும், 2 கைகளையும் கோத்துக்கணும், 2 கால்களையும் கோத்துக்கிட்டு சுகாசனத்துல உட்கார்ந்துட்டு நம்ம கண்ணை மூடி நம்மளோட இயற்கையான அந்த சுவாசத்தை வெளிவிடும் மூச்சு, உள்வாங்கும் மூச்சு, இத கவனிச்சா மட்டும் போதும்.
இத நம்ம பண்ணோம் அப்படின்னாலே இதுதான் வந்து நம்மளுடைய ஆனாபானசதி தியானம். இத நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுதான் தியானம். இதுல நம்ம உட்கார்ந்த உடனே ஸ்டார்டிங்ல நமக்கு தியானம் வந்துராது. எல்லாருமே உட்கார்ந்த உடனே எனக்கு தாட்ஸ் வருது, எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டேதான் இருக்காங்க இல்லையா? நம்மளே கண்ண மூடி உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு 1000 எண்ணம் வரும் இல்லையா? இது எப்படி அப்படின்னா, நம்ம எண்ணம் வர்றப்போ அந்த எண்ணத்துக்கு பின்னாடி ஓடாம அதை கட் பண்ணிட்டு திருப்பி நம்ம மூச்சின் மேல் சுவாசத்தின் மீது கவனம், அதுதான் நம்ம செய்யணும். இப்படி நம்ம படிப்படியா பண்ண 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 முதல் நாள் ஒரு 1000 எண்ணங்கள் வருது அப்படின்னா அது எல்லாமே போய் உள்ள நமக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அது எல்லாமே வந்து வெளியில இருந்து வர்றது கிடையாது. நம்ம இத்தனை வருஷமா, இத்தனை நாளா, இத்தனை ஜென்மங்கள் கூட இருக்கலாம், இத்தனை பிறவிகள் கூட இருக்கலாம், நம்ம என்னென்னலாமோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் வந்து நம்ம கண்ண முன்னா நம்ம கண்ணுக்கு வருது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அது கிளியர் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம தியானத்துல உட்கார உட்கார உட்காரதான் ஒரு நாள் 1000 வந்துச்சுன்னா 1000 எண்ணங்கள்னா அடுத்த நாள் வந்து அது அடுத்த நாள் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும். கொஞ்ச நாள் நம்ம செய்யறப்போ 700 எண்ணங்கள் ஆகும், அப்புறம் 500 ஆகும், அப்புறம் 300 ஆகும், அப்புறம் 200, 100, இப்படி போய் 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 கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் எண்ணமற்ற நிலை அப்படின்ற ஒரு நிலைக்கு வருவோம். அதுதான் வந்து உண்மையான நம்மளுடைய வந்து தியான, அதாவது நோ மைண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த நிலைக்கு நம்ம வர்றதுக்கே கொஞ்ச நாள் உட்கார்ந்தாதான் வந்து நம்ம இந்த ஸ்டேஜ் வருவோம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தாதான் நமக்கு அப்புறம் தியான அனுபவங்கள் அப்படின்றத நம்ம உணர ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்துல நம்ம கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருப்போம், நமக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஏதாச்சும் சத்தம் கேட்கும், இல்ல அப்படின்னா நம்ம ஸ்மெல் ஃபீல் பண்ணலாம், இல்ல அப்படின்னா எங்கேயோ யாரோ பேசுற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாமே வந்து அனுபவங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து முதன்மையான தியான அனுபவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் உட்கார்றப்போ தியான அனுபவங்கள்ல முதல்ல வர்றது அந்த எண்ணமற்ற நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த எண்ணமற்ற நிலையும் வந்து அதை நான் சொன்னேனே, நம்ம உட்கார்ந்த உடனே அது வந்துராது. ஒரு சில பேருக்கு அந்தந்த ஆன்மாவை பொறுத்து தான். நான் நிறைய ஸ்டோர் பண்ணிருப்பேன், இன்னொருத்தவங்க ஒண்ணுமே இருக்காது அவங்களுக்கு. சோ எனக்கு ஒரு சில காலகட்டம் தேவைப்படும், அவங்களுக்கு ஒரு சில காலகட்டம் தேவைப்படும். இப்போ எனக்கு வந்து ஒரு 1 இயர் ஆகலாம், இல்ல 2 இயர்ஸ் ஆகலாம். இன்னொருத்தவங்களுக்கு அவங்களோட ஆன்மாவோட நிலையை பொறுத்து அவங்களுக்கு ஒரு 2 months 3 monthsலயே வந்து அவங்க நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. சோ அப்ப இது எல்லாமே அவங்களுடைய ஆன்மாவின் நிலையை பொறுத்துதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல முதன்மையான அனுபவம் என்ன அப்படின்னா அந்த வெற்றிடம், அந்த நோ மைண்ட் ஸ்டேட், எண்ணங்களற்ற நிலை அப்படின்றதுதான். சோ இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தியான அனுபவங்களுக்குள்ளேயே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தியான அனுபவங்கள் பாத்தீங்கன்னா 7 நிலைகள் சொல்றாங்க. அதுல முதல் நிலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து லேசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளோ லேசா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பண்ண 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 அந்த தியானம் பண்ண 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 இது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இருக்கமா இல்லையா அப்படின்றதே நமக்கு தெரியாது. அவ்வளோ பாடி வந்து அவ்வளோ லேசா ஆயிடும், நமக்கே டவுட் இருக்கும், நம்ம இங்கதான் இருக்கோமா இல்லையா, உடலே இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி டவுட் வந்துடும். சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நிஜமாவே வந்து நம்ம எல்லாருமே நான் உடல் அல்ல ஆன்மாதான் இல்லையா? சோ அப்போ இந்த உடல் வந்து நம்ம இங்க இருக்கிறப்பதான் இருக்கு. நம்ம தியானத்துல டீப்பா போயிட்டோம் அப்படின்னா அந்த உடல் கூட இருக்கா இல்லையா அப்படின்ற அளவுக்கு நமக்கு டவுட் வந்துடும், அவ்வளவு லேசா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் அனுபவம். 2வது வந்து உடல் வந்து கனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி வெயிட்டா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தியானம் தொடர்ச்சியா பண்ண 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 நம்ம தலையில வந்து அந்த ஆற்றல் இறங்குறப்போ தலை பாரமா ஆறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒண்ணு தலையில, இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு உடல் பாகத்துல ஒரு கிரானைட் கல்ல தூக்கி வச்சா எவ்வளவு வெயிட்டா இருக்கும், அவ்வளோ வெயிட் அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒண்ணு ஏதாச்சும் ஒரு பாட்டுல, இல்ல தலையில, இல்ல அப்படின்னா மொத்த உடலுமே வந்து கனமா ஆற மாதிரி இதுவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது 2வது அனுபவம். அடுத்து 3வது அனுபவம் வந்து பலவிதமான நிறங்கள் தெரியும், கலர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
டிவில எப்படி வந்து நம்ம கலர் கலரா நம்ம பாக்குறோமோ அந்த மாதிரி நம்ம தியானத்துல போக 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 அவ்வளோ விஷன்ஸ், நம்ம கலர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம 2 கண்களை மூடிட்டு இருக்கிறப்போ ஆற்றல் எல்லாம் எங்க போகுது அப்படின்னா, இதுதான் வந்து தேர்ட் ஐன்னு சொல்றாங்க. அந்த நெட்ரிக் பொட்டுல ஆற்றல் எல்லாம் குவியறப்போ அங்க இருக்கிற அந்த 3ஆம் கண் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த 3ஆம் கண் செயல்பட துவங்குனா நமக்கு வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியும், இன்னும் நிறைய விஷன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம அந்த கலர்ஸ் தெரியறப்போ, இன்னும் நிறைய பிக்சர்ஸ் அதெல்லாம் தெரியறப்போ நம்ம இது ஏன் தெரியுது, இது ஒருவேளை நேத்து நடந்ததுக்கு அதுக்கு ரிலேட்டடா, இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பௌதிக வாழ்க்கையும் லிங்க் பண்ணாம அந்த இடத்துல நம்ம அந்த யோசனைய கொடுக்காம நமக்கு எது தெரியுதோ நம்மளோட கவனம் மட்டும்தான் அது மேல இருக்கணும். நம்ம அது பின்னாடி அந்த எண்ணங்கள் பின்னாடி நம்ம போகக்கூடாது. அதை மட்டும் நம்ம தியானத்துல இருக்கிறப்போ நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம வாட்ச் பண்ணா மட்டும் போதும். அது எப்போ தேவையோ அது நமக்கு தானா அது நமக்கே புரிய வரும். சோ அப்போ நம்ம உட்கார்றப்போ தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அங்க என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும், அதை நம்ம கவனிக்கணும், அதை நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம எண்ணத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி அதை கட் பண்ணிட்டு நம்ம மூச்சின் மீது கவனத்தை செலுத்தி திருப்பி நம்ம தியானத்துக்கு வரணும். சோ அதனால அந்த எண்ணங்களை ஆராயாம நம்ம வந்து அதை கவனிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது 3ஆவது அனுபவம். அடுத்து 4ஆவது அனுபவம் பார்த்தோம் அப்படின்னா, உடல்ல எல்லா பகுதிகளிலுமே முக்கியமா அந்த முதுகெலும்புல ஸ்பைனல் கார்ட்ல அதிகமாக வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம தியானம் பண்ண வெற்றிடம் எண்ணமற்ற நிலைக்கு போறப்போ பிராணசக்தி விஸ்வசக்தி நமக்கு மேல இருந்து கீழே இறங்குறப்போ அந்த டைரக்டா அந்த ஸ்பைனல் கார்ட்ல தான் வந்து வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல்கள்ல நாடி மண்டலங்கள் இருக்கு இல்லையா, 72,000 நாடி மண்டலங்கள் இருக்கு. அதுல நம்ம விஸ்வசக்தி உள்ள இறங்க 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 அந்த நாடி மண்டலம் எல்லாம் சுத்திகரிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எங்கேயாச்சும் வலிகளோ எங்கேயாச்சும் நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலதான் வந்து வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வலி ஏற்படுறப்போ நம்ம கண்டிப்பா வந்து அதை பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த வலி வர்றதே வந்து அந்த இடத்துல நிவாரணம் பண்றதுக்கு தான். அதுவும் வந்து டெம்பரவரி கிடையாது, பெர்மனண்டா நம்ம அந்த நோயில இருந்து வெளியில வர்றதுக்கு தான். இந்த தியான சக்தி உள்ள போச்சு அப்படின்னா, தியானத்தால ஒரு நோய் குணமாச்சு அப்படின்னா அது திருப்பியும் வராது. சோ அப்போ நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த வலிய சகிச்சுக்கணும், பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நம்ம எப்படா கண்ணை திறக்கலான்ற மாதிரிதான் தோணும். நிறைய பேருக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கண்ண மூடி உட்கார முடியாது. எப்படா திறக்கணும், தொறான்ற மாதிரிதான் உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் சொல்லிட்டே இருக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம எப்போ தியானத்துல உட்கார்றோமோ அப்போதான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் சமம், தமம், திதீக்ஷா, உப்பரதி, ஸ்ரத்தை, சமாதானம் அப்படின்னு சொல்லி இந்த 6 சம்பத்துகள் சொல்றாங்க. பத்ரிஜி சொல்றாரு, இந்த 6 சம்பத்துமே வந்து மோட்சம் அடையறதுக்கு முக்கியமான ஒன்றுன்னு சொல்றாங்க. அதுல மெயினா வந்து திதீக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திதீக்ஷா அப்படின்னா நம்ம தியானத்துல நம்ம உட்காரும் போது நம்ம அனுபவிக்கின்ற அந்த வலி, அது வந்து நம்ம சகிச்சுக்கணும், அதை பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த வலிகள் தான் வந்து நமக்கு நிவாரணம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. சோ இது வந்து இந்த வலி வந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு சும்மா வராது. அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கும். மேபி அது வந்து இந்த பிறவில நமக்கு நோயா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவத்தால கூட நமக்கு இந்த ஜென்மத்துல அந்த இடத்துல வலி அப்படின்றது வரலாம். அதுதான் வந்து பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபேன பீடித்தே அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த ஜென்மத்துல நம்ம பாவம் பண்ணியிருந்தா கூட இந்த ஜென்மத்துல நம்ம அந்த வலிகளை நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து
பெர்மனன்ட் சொல்யூஷன். அந்த நோய் வந்து நம்மளை விட்டு போயிடும். அந்த பாவம் போறதுக்கு தான் வந்து நம்ம அதை அனுபவிக்கிறோம். இப்பவும் நம்ம அதை தட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுபடவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த ஒரு வழியா இருந்தாலுமே அது நம்ம எந்த ஜென்மத்துல நம்ம பாவம் பண்ணியிருந்தாலுமே அது வந்து நம்ம அனுபவிச்சுதான் தீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 5வது வந்து சூட்ச்ம உடல் உள்ளது, அது வேகமாக நடனமாட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இந்த ஸ்தூல உடல்ன்றது இந்த பிசிக்கல் பாடி. இந்த ஸ்தூல உடலை அசையாம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம தியானம் பண்றப்போ விஸ்வசக்தி சீக்கிரமா உள்ள இறங்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சூட்ச்ம உடல் ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றது வேகமா ஆட துவங்கும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னும் பின்னுமா ஆடும், இல்ல மேல கீழே ஆடும், அப்படியே சுத்தும். நிறைய பேருக்கு தியானத்துல இதுல நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். அப்படியே நம்மள சுத்தி நமக்குள்ள ஒரு இது ஏதோ சுத்துற மாதிரி இருக்கும், ஆடுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்தூல உடல் வந்து அப்படி நம்மள ஒரு ஃபோர்ஸோட ஆட்டிட்டு வெளியில வரத்துக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கொடுக்குற அந்த எனர்ஜியில அந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து வேகமா வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6வது அனுபவம் வந்து நம்ம ஒரு பறவைய போல லேசா ஆகி அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போன இதுல ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வந்துருச்சா, அப்போ வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி பேர்ட்ஸ் எல்லாம் வானத்துல ஹாப்பியா அப்படியே பறக்குதோ அதுக்கு ஒரு வரம்பு இல்லை, எல்லையே இல்லை இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய சூட்ச்ம உடல் வந்து அப்படியே லேசா காற்றுல பறந்துட்டே இருக்கும். அந்த ஃபீல் நம்ம அனுபவிக்கலாம். அதேதான் திருப்பியும் நம்ம உடல் இங்க இருக்கா இல்லையா அப்படின்ற அளவுக்கு அது போயிடும். அந்த அனுபவம் அற்புதமான அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. 7வது அனுபவம் வந்து 3வது கண் திறக்கிற அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. அது 3வது கண் திறந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய தியானத்துல நம்மளுக்கு இயற்கையான காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை காட்சிகள்னா என்ன? ஒரு மவுண்டெயினா இருக்கலாம், இல்ல நீர்வீழ்ச்சியா இருக்கலாம், இல்லைன்னா அந்த நீர்ல நம்ம இருக்கிற மாதிரி நம்மளையே நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம மேல இருந்து கீழே அந்த வாட்டர் ஃபால்ஸ பார்க்கலாம். சோ அந்த மாதிரி இயற்கை சூழல் சம்பந்தப்பட்ட அந்த காட்சிகள், அந்த அனுபவங்கள் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம 3ஆம் கண் திறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது தெரியறப்பவும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா அழகா அதோட அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப தியான அனுபவங்கள் இன்னைக்கு 7 பார்த்திருக்கோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உடல் லேசா ஆகுது, அப்புறம் கனமா ஆகுது, அப்புறம் நம்ம வந்து முதுகெலும்புல வலி ஏற்படும் பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு சூட்ச்ம உடல் உள்ளது அப்படின்னு பார்த்தோம். கலர் தெரியும்னு பார்த்தோம். அப்புறம் ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வருதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 3rd ஐ ஓபன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். பறவைய மாதிரி லேசா பறக்கிறது, லாஸ்ட்ல 3rd ஐ ஓபன் ஆகுது அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்போ இன்னைக்கு தியான அனுபவங்கள் 7 பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சந்திரகலா மேம்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பூர்ணிமா மேடம் ரொம்ப ரொம்ப சூப்பர். சோ நீங்க இதே டாபிக் வந்து ஃப்ரைடே அமிர்தவல்லி மேடமோட செஷன்ல சொல்ல போறீங்க. ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. சோ நீங்க அங்க வந்து 30 to 45 minutes எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாவே நீங்க ஹாப்பியா அன்னைக்கு நீங்க சொல்லலாம். ஸோ இது திரும்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பேசிக் தெரியாம தான் நிறைய பேர் வந்து தவிக்கிறாங்க. தியானத்துல முன்னாடி போகாம அங்கங்க தடைகள் வந்துட்டு அவங்க வந்து பயந்து தியானத்தை கண்டினியூ பண்ணாம ஸ்டாப் பண்றதும், பின்னோக்கி போறதும், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் இந்த டாபிக் தெரியாம தான். சோ இந்த டாபிக் வந்து யாரெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தியானத்தை விடவே மாட்டாங்க. கண்டிப்பா மேம். அப்புறமா வந்து இது பிடிஎஃப் இருந்தா நமக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே மாஸ்டர். குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மாஸ்டர். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ மாஸ்டர். எஸ். அடுத்த மாஸ்டர் கோமதி மேடம், நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் மேடம். என் பேரு எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் வணக்கம். என் பேரு கோமதி. நான் சென்னையில இருக்கேன். நான் இந்த தியானத்துக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுது.
ஃபர்ஸ்ட் நான் வந்து இது எல்லாரும் ஒரு சஃபரிங்ஸ்ல தான் எல்லாம் தேட ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நானும் ராஜலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி ஒரு 15 இயர்ஸா நான் எல்லா யோகா அட்டன் பண்ணாத யோகாவே கிடையாது. எல்லா யோகாவும் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்னா தேடும் போதுதான் எனக்கு இந்த தியானம் கிடைச்சது. எனக்கு தியானம் நான் பண்றேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப எண்ணமற்ற நிலைக்கு போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். சந்திரகலா மேம் கிட்ட கூட ஒரு வாட்டி நான் ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்ப அவங்க சொன்னது எனக்கு பாசிட்டிவா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, திருப்பி திருப்பி தியானம் பண்ணுங்க, அப்பதான் நீங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப இன்னும் சின்சியரா பண்ண ஆரம்பிச்சேன் அந்த தியானத்தை. இப்போ வரைக்கும் அத நான் வந்து 2 hours இல்ல 3 hours கண்டிப்பா நான் எப்படியாவது உட்காருவேன். ஆனா என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல உள்ளவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அத ஒவ்வொரு டைமும் வந்து டைம் ஜாஸ்தியா எடுக்கும்போது அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்ப என்ன வந்தாலும் திருப்பி திருப்பி மேம் சொல்லியிருக்காங்க, அவங்க உங்களோட கணவர், உங்களோட குழந்தை, நீங்களே அவங்களுக்கு புரிய வைக்கலன்னா யாரும் உங்களுக்கு புரிய வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கோவம் வரும்போதுதான் மேம் சொன்னதுதான் ஞாபகம் வச்சுட்டு திருப்பி திருப்பி பொறுமையா பேசுவேன். புரிஞ்சுக்கலன்னா கூட சரி பரவாயில்ல, அந்த டாபிக் விட்டுட்டு திருப்பி அடுத்த நாள் பேசுவேன். இப்படிதான் மேம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த டாபிக் எனக்கு வந்து எடுத்து கொடுத்தது வந்து முரளி சார் எடுத்து கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் ரொம்ப தயங்கினேன், எனக்கு பேசி பழக்கமே இல்லை. நான் வந்து ரொம்ப தயங்கினேன். சார் உடனே கான்டாக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மேம் சந்திரகலா மேமும் ஃபர்ஸ்ட் சொன்னது, கோமதி மேம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கேயுமே பேசுனதுல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். அதே மாதிரி சார் டாபிக் எடுத்து கொடுத்து இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா, நீங்க அதே மாதிரி சொன்னாங்க, நீங்க வீடியோல ஆன் பண்ணி நீங்க பேசி செக் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் 2 வாட்டி 3 வாட்டி வீட்லயே நான் போட்டு ரீசெக் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பல, சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே பண்ணிட்டு சரி இந்த வாட்டி நம்ம பேசலாம், இதுல கான்பிடென்ட் வந்துச்சுன்னா திருப்பி நம்ம டாபிக் கேட்டுக்கலாம் சார் கிட்டையும் மேம் கிட்டையும்னு. எனக்கு இந்த டாபிக் கொடுத்து என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். சார் ரொம்ப நன்றி சார். நான் டாபிக் உள்ள போறேன். இப்ப வந்து இம்சை அஹிம்சை அப்படிங்கிற டாபிக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அத வந்து வன்முறை அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஒருத்தங்களை காயப்படுத்துறது, அவங்களோட ஆன்மீக வளர்ச்சியை தடுப்பதுதான் இந்த வன்முறை. ஆனா அஹிம்சை அப்படின்னு சொன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் அவங்கள மதிச்சு அவங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளவு தூரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுதான் அஹிம்சை அப்படிங்கிறது. இது நுட்பமான அஹிம்சை, முதல் நிலை அஹிம்சை அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில 2 வகையாக பிரிக்கலாம் மாஸ்டர்ஸ். நுட்பமான அகிம்சை அப்படின்னு சொன்னா, நுட்பமான அகிம்சையில நாம இருக்கும்போது ரொம்ப அடக்கமாகவும் மென்மையாகவும் பிறருக்கு துன்பம் ஏற்படாத வண்ணம் பேசி நம்மள நாமே சீர்படுத்தி கொள்வது, நம்மள நாமே அமைதியா ஒரு விஷயத்த பேசி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது மாஸ்டர்ஸ். இந்த வகையான நுட்பமான அகிம்சையானது நாம் ரொம்ப கடுமையாக பேச முடியாத எந்த சூழ்நிலையிலும் மன்னிப்பு அப்படிங்கிற ஒழுக்கத்தோடையும் உடல் மனம் மற்றும் ஆன்மீக ரீதியில் நம்மை திடப்படுத்திக் கொள்ளவும் சரிபடுத்திக் கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க மாஸ்டர்ஸ். நாம் நுட்பமான அகிம்சையில இருக்கும் போது நம்ம கிட்ட வர்ற எதிரிகள் கூட அவங்க அந்த எல்லைக்குள்ள வரும்போது அவங்களோட பகைய மறந்து நேர்மறையான கண்ணோட்டத்தை பெறுவாங்க. இது வந்து நம்ம நுட்பமான அகிம்சையில நம்ம வந்து பெற்றுக்கொள்ற ஒரு அதிர்வு ஆகும் மாஸ்டர்ஸ். அதே மாதிரி முதல் நிலை அகிம்சை இந்த உலகில நடக்கிற கொடுமையில வன்முறையிலையும் மிக கொடுமையான வன்முறைங்கிறது தங்களோட ரசனைக்காகவும் தங்களோட மகிழ்ச்சிக்காகவும் பிற உயிர்களை சக உயிரினங்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் கொன்று உண்பது, அது வந்து மிகவும்
பாவச் செயல் ஆகும். எனவே அகிம்சையை உயர்ந்த மதமாக கருதுபவர்கள் அத்தனை பேரும் சைவ உணவாளர்களாக மாற வேண்டும். தியானத்தின் மூலம் மன அமைதியை பெற விரும்புபவர்கள் அத்தனை பேரும் சைவ உணவாளர்களாக மாற வேண்டும். சைவ உணவாளர்களா மாறினா மட்டும்தான் அவங்க தியானத்தோட முழுமையான பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த விலங்குகளையும் பறவைகளையும் கொன்று உண்பது என்ற நிகழ்வில் பங்கேற்கும் அத்தனை பேரும் அதற்கு ஏற்ற பலனை சரிசமமாக பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மிருகங்களை கொல்றவங்க, அதை விக்கிறவங்க, அதை வாங்குறவங்க, அப்புறம் அதை சமைக்கிறவங்க, அதை பரிமாறுறவர்கள், அதை உண்கிறவங்க, அதே மாதிரி அவங்க அசைவம் சாப்பிடாட்டாலும் சாப்பிடுறதுக்கு என்கரேஜ் பண்றவங்க, இது எல்லாத்தையும் பார்த்து மௌனமா இருக்கிறவங்க அத்தனை பேரும் குற்றவாளிகளாகவே கருதப்படுகிறார்கள். மாமிசம் என்பது எவ்வளவு மோசமான செயலோ அதை போல அசைவ உணவை சாப்பிடுவதை ஊக்குவிப்பதும் ரொம்பவும் மோசமான செயல் என்பதை இயற்கை நமக்கு உணர்த்துகிறது. கொலையாளியுடன் இருப்பவர்கள் கொலை செய்யாவிட்டாலும் கொலையாளியுடன் இருப்பவன் குற்றவாளியாகவே கருதப்பட்டு நீதிமன்றத்தில் தண்டனைக்கு உள்ளாவார்கள். அதை போலவே அசைவம் உண்பவர்களுடன் இருப்பவர்களும் கசாப்பு கடைக்காரர்களாகவே கருதப்பட்டு அவர்கள் பிரபஞ்சம் என்ற நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுவார்கள். எனவே நீங்கள் சைவ உணவு உண்பவராக இருந்தாலும் அல்லது உங்கள் முன் அசைவ உணவு சமைக்கப்பட்டாலும் விலங்குகள் கொல்லப்பட்டாலும் நீங்கள் எதிர்ப்பது உங்களுடைய குறைந்தபட்ச கடமை. அது அமைதியாக இருக்காமல் அந்த இடத்துல உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை உங்களுடைய அன்புக்குரியவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு அமைதியா இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி மிருக வதை மூலம் நாம் செய்யும் குற்றங்களை யக்ஞவல்கா ஸ்மிருதியில் மகரிஷி யக்ஞவல்கா 3 வகையாக பிரிக்கிறார். பிராணஹரன் என்றால் ஆதரவற்ற நிலையில் உள்ள ஊமை பிராணிகளை வேட்டையாடி அவற்றின் உயிரை காரணமே இல்லாமல் பறிப்பது. பேடா, 2வது பேடா அப்படின்னா நிராயுத பாணியான மற்றும் அப்பாவி விலங்குகளை உயிருடன் அவற்றை வதைப்பது, அவற்றுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி கொடூரமாக அவற்றை கொல்வத சொல்றாங்க. அடுத்தது வீரியசேஷம் என்பது ஒரு உயிரிலிருந்து உயிர் சக்தியையும் விந்து சக்தியையும் அந்த விலங்கு உயிரோட இருக்கும் போதே அதை வெளியேற்றுவது. அது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறத சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அறிவுள்ள மனிதர்கள் யக்ஞவல்கா ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட வாக்குகளை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய வீட்டில் நடக்கும் திருமணம், விசேஷங்கள், அப்புறம் பண்டிகைகள் எல்லாற்றுக்கும் அசைவ உணவை சமைத்து பரிமாறுவது பெரும் குற்றமாகவே கருதப்படுகிறது. 2வது ஆரோக்கியத்திற்காகவும் உடல் வலிமைக்காகவும் அசைவ உணவை உண்ண வேண்டும் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லி நம்ம ஏமாத்திக்க கூடாது. அதே மாதிரி இவ்வாறு மற்ற உயிர்களை கொண்டு நம் உயிரை வளர்க்கும் துர்பாகிய நிலையும் நமக்கு ஏற்படக்கூடாது. அப்படி உயிரை காப்பாற்றினாலும் அது வீண் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உயிரை காப்பதை விட உயிரை விடுவதே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சில பெரிய மனிதர்கள் அவங்க வீட்டுல உறவினர்களோ இல்ல மாப்பிள்ளை அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது அசைவ உணவு சமைப்பதையே
ஒரு பெரிய விஷயமா அத ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு கௌரவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னாவே சைவ உணவை விதவிதமான சைவ உணவை விதவிதமா படைச்சு அவங்களுக்கு அன்புடன் பரிமாறுவது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அசைவ உணவை அவங்களுக்கு பரிமாறினா அது விருந்தோம்பல் இல்லை. மரணத்திற்கு நாமளே அவங்களோட மரணத்திற்கு நயனம் வாசிப்பது போலாகும் அப்படின்னு சொல்றாங்க. மாமிச உணவு விருந்தோம்பல் அப்படிங்கிறது அவங்க மேல அன்பு செலுத்துவது இல்ல. மாறாக அவங்களுக்கு நாம வர்ற பிறவிகள்ல கூட அவங்கள நாம் நரகத்திற்கு அனுப்பியவர்கள் ஆவோம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அதே போல இன்னும் சில மனிதர்கள் என்னன்னு சொன்னா சுவாமி லக்ஷ்மண்ஜி அப்படிங்கிறவர் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய தந்தை கூட ஒரு மூடரான பூசாரியோட பேச்சை கேட்டுட்டு காஷ்மீர்ல ஒரு செம்மறியாட்டோட நுரையீரலை அந்த கிராம தேவதைக்கு படைச்சதாகவும் அதுக்கப்புறமா அத அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரு ரொம்ப துன்பப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கிராம தேவதைகளுக்கு நம்ம பலி கொடுத்தா நம்மளோட உடல் உபாதைகள் இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது பொய், அது உண்மை கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம உயிரோட இருக்கும் போதே ஆடுகளையும் கோழிகளையும் மிருகங்களையும் வதைச்சு அதோட உயிரை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பாவ செயல். எனவே நம்ம மாமிச உணவை முழுமையாக விட்டுறணும். நம்ம அப்ப எப்படி நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சொர்க்கம் அப்படிங்கிறது மேல் உலகத்துல இல்ல, நம்ம இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் வாழும் போதும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக வாழ்ற வாழ்க்கையதான் வாழ்க்கை. அது அந்த சொர்க்கத்தை அதை இங்க நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு நம்ம முதலில் அசைவ உணவை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேடம். மேம் கரெக்டா பேசினா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். கரெக்டா பேசினா? எஸ் நல்லா பேசுனீங்க. நீங்க பயப்பட வேண்டாம், இன்னும் கூட நல்லா பேச முடியும் உங்களால. பட் ஆனா உங்களுக்கு பயம் இருக்கு, அந்த பயத்தை எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பயம் அப்படின்றது நமக்கு தடை. இங்க நம்ம உட்காரும் போது அங்க நான் பேசுறேன் அப்படின்ற அந்த நான் அப்படின்ற எண்ணத்தை எடுத்துருங்க. நம்ம யாருக்காக பேசுறோம்? நம்ம மத்தவங்களுக்குள்ள மாற்றம் கொண்டு வரதுக்காக பேசுறோம். நம்ம செய்யற இந்த விஷயம் ஒரு பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை செய்யும் போது அங்க நான் கிடையாது, நீ கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம எல்லாருக்காக செய்யறோம். அந்த எல்லாருக்குள்ளயும் நம்ம இருக்கோம். சோ அதனால அந்த பயத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க. எப்போ நான் பேசுறது கரெக்டா பேசுறேன்னா நான் அந்த நான் அப்படின்றது அங்க இருக்கும் போது பயம் உங்களை தடுக்கும். அந்த நான் அப்படின்றது மறந்துடுங்க. நாம இந்த ஒன்னஸ்ல இருங்க. ஒன்னஸ்ல இருக்கும்போது எந்த பயமும் இருக்காது. ஒண்ணும் இல்லை. இங்க நமக்கு சப்ஜெக்ட் நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னா, நம்ம படிக்கிறோம். அந்த படிச்சது நான் இங்க கரெக்டா சொல்றேன் இல்ல அப்படி கிடையாது. நான் படிச்சத நான் எல்லாருக்கும் கரெக்டா கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஐ எம் கிவிங். அந்த கிவிங் நான் ஒழுங்கா பண்ணணும். அவ்வளவுதான். நான் இங்க நல்லா பேசுனேன், நான் நல்லா பேசல, நல்லா இல்ல, அதெல்லாம் இல்ல. நம்ம எவ்வளவு ஒரு சோல்ஃபுல்லா நம்ம பேசுறோமோ நம்ம பேச்சு அவ்வளவு அற்புதமா எல்லாருக்கும் ரீச் ஆகும். அவ்வளவுதான். அந்த பயம் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களால இன்னும் கூட நல்லா பேச முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை அந்த மாதிரி பேசுறதுக்கு நான் பார்க்கணும். அந்த மாதிரி பேசு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஒரு விஷயம் ஒண்ணு மட்டும் மேடம், இந்த படிச்சதுனால விஷயத்த என்னன்னு சொன்னா, இது ஒரு 3 monthsக்கு முன்னாடி ஒரு ஏற்பாடு ஹோட்டல்ல பண்ணிட்டோம். ஆக்சுவலா அந்த அவேர்னஸ் இல்ல.
நம்ம வந்து ஒருத்தங்கள எல்லாரையும் இன்வைட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அவேரா அந்த இடத்துல இருக்கணும். ஆனா ஒரு அத சொன்னா என்னன்னு கூட எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆனா இது எல்லாமே ஹஸ்பண்ட் இந்த ஆர்டிகல் படிக்கும்போது எனக்கு புரிஞ்சுது. நம்ம இனிமே நம்ம பண்ணும்போது செய்யணும். நம்ம சாப்பிடாம இருந்தா போதாது. நம்மள சுத்தி இருக்கணும் அந்த இதுக்கு கொண்டு அதுக்கு நம்மளே ஒரு கூடாது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். எஸ், அதுக்குதான் உங்களுக்கு அந்த டாபிக் வந்திருக்கு. அண்ட் வந்து இது வந்து இந்த மாற்றம் ஒண்ணு நம்ம எல்லார்கிட்டயும் கொண்டு வந்துட்டோம்னா உலகத்துல வந்து அந்த இவில் அப்படின்றது இருக்காது. இப்போ ஒரு மிருகத்தை சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு ஒரு மிருகத்தன்மை அப்படின்றது வருது. சோ அந்த உணவு முறைதான் நம்மள வந்து நம்ம புத்தி, இப்ப நம்ம சாப்பிடுற உணவு தான் நம்ம புத்தியோட ஒர்க்கிங்க்கு ஒரு மெயின் சோர்ஸ் அது. சோ நம்ம உணவு எப்படி ஒரு சாத்விகமா இருக்கோ அதுக்கேத்த புத்தி நமக்கு இருக்கும். நம்ம வந்து இப்போ யோகிகள் மகான்கள் எல்லாமே பாக்குறோம். அவங்க வந்து எவ்வளவு அற்புதமா எவ்வளவு கூல் மைண்டடா இருப்பாங்க அப்படின்னா அவங்க உணவு, அந்த உணவு வந்து சாத்விகமா இருக்கும். ஒருவேளை சாப்பிடுவாங்க, இல்ல 2 வேளை சாப்பிட்டாலும் சாத்விக உணவு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறதால அவங்க புத்தி அவ்வளவு அமைதியாகவும் கூர்மையாகவும் சரியானதாக விஷயங்கள் யோசிக்க முடிய அந்த திறன் வந்து எப்படி வருதுன்னா மெயின் ஃபுட், உணவு அப்படின்றது தான் உங்களோட புத்திக்கு மெயின் சோர்ஸ். அதனால உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ஒரு பிறவிகள் எல்லாமே கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். சோ நாம மனிதர்கள் ஆன உடனே ஒரு பெரிய இதுன்னு நினைச்சிட்டு அது எல்லாமே சாப்பிட்டு அடிச்சு போட்டாதான் நமக்கு முக்தி, இது எல்லாமே பேசக்கூடாது. நம்ம வந்து எப்படியோ நம்ம இந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு நம்ம சோல் பிளான் பிரகாரம் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த அனிமல்ஸ் கூட அதோட சோல் பிளான் இருக்கு. அந்த சோல் பிளான தடை பண்றதுக்கு அதுல வந்து கையை நம்ம மூக்க நுழைக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது. சோ இது எல்லாமே என்னன்னா நம்ம எது பண்றோமோ அது நமக்கு ரிட்டர்ன் வருது. சோ நல்லா அசைவம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு கடவுள் ஏன் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு, நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணலையே, அப்பதான் வந்து நல்லா மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு அனிமலை கொண்டு நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு ஏன் கடவுள் இப்படி பண்றாரு, கடவுளுக்கு கண் இல்லையா, அது இதுன்னு டைலாக்ஸ் எல்லாம் விட்டுட்டே இருப்பாங்க. நீங்க பண்றதே தப்பு. நீங்க ஒரு ஹிம்சையில இருக்கும்போது உங்களுக்கு ஹிம்சை தானே திரும்ப வரும். நம்ம அஹிம்சையில இருக்கும் போதுதான் நமக்கு அஹிம்சையான வாழ்க்கை வந்து நமக்கு வந்து சேர்த்து. நம்ம ஹிம்சை பண்ணிட்டு எனக்கு மட்டும் சந்தோஷம் வேணும்னா அது எப்படி வரும், வராது. சோ கர்ம சித்தாந்தம் அகைன். சோ இன்னைக்கு எல்லாருமே வந்து நல்ல டாபிக் ஷேர் பண்ணீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முரளி சார் பேசுங்க. சோ எல்லாத்துக்குமே காரணம் முரளி சார். அவங்கதான் பாவம் எல்லாருக்குமே கால் பண்ணி ஒவ்வொருத்தரையுமே வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு கோமதி மேடம்க்கு கண்டென்ட் கொடுத்ததே முரளி சார் தான். சோ முரளி சாருக்கு ஒரு கிளாப். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். எல்லாம் உங்களுடைய கைடன்ஸ்ல தான் நான் ஒரு இன்னொரு விஷயம், நமக்கு இப்போ மேனி மேடம் லைவ் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். ஆமா ஆமா ஆமா, உங்களோட கைடன்ஸ் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க இன்னும் என்னை நல்லா கைடு பண்ணி என்னை வந்து பதப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். மேடம் கோமதி மேடமுக்கு நான் வந்து இந்த தியான பிரபஞ்சம் தியான பிரபஞ்சம் இப்போ லாஸ்ட் இஷ்யூ பிப்ரவரி மார்ச் இஷ்யூல இருந்து இந்த டாபிக் எடுத்து கொடுத்திருந்தேன். இது வந்து ஒரிஜினல் வந்து சுவாமி லட்சுமண் ஜி ஸ்ரீநகர் காஷ்மீர் அவர் எழுதுனது. தமிழ்ல வந்து திருமதி அருணா தேவேந்திரன் கிருஷ்ணகிரி அந்த மேடம் தான் வந்து அந்த மாஸ்டர் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு ஆடியோ மெசேஜ் கூட போட்டிருக்கேன். நம்ம இந்த தியான பிரபஞ்சத்துல நீங்க எழுதுன கட்டுரையில இருந்துதான் நான் ஒரு மாஸ்டர் வந்து இது கொடுக்க போறாங்க. நீங்க முடிஞ்சா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் எங்களுக்கு வந்து எங்களை வாழ்த்துங்க, விமர்சனம் பண்ணுங்கன்னு. பட் ஏதோ அவங்க டிராவலிங்ல இருக்காங்க உங்களுக்கு, நான் ரிப்ளை அப்புறமா பண்றேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த யூடியூப் லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்றேன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தியான பிரபஞ்சம் புக் வெளிவர்றதுக்கு
உழைக்கிற எல்லா மக்களுக்கும், எல்லா மாஸ்டர்ஸுக்கும், இந்த அட்டப்படத்துல இருந்து முதல் அட்டப்படத்துல இருந்து கடைசி அட்டப்படம் வரைக்கும் இருக்கிற எல்லா மேட்டர்ஸையும் செய்யற அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது ஒரு அருமையான புஸ்தகம். இதை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே வாங்கி வச்சுக்குங்க. இது வீட்டுல நமக்கு ஒரு புக் இருந்தாலும் ஒரு பகவத்கீதை இருக்கிற அந்த அளவுக்கு சமம். பேஜ் டு பேஜ் இது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இதுலயே கூட இன்னும் ஒரு ஒரு 25 சுவாத்தியாய வரைக்கும் இதுல இருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயமுமே சூப்பரா பண்றாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இவங்க பூர்ணிமா மேடம் போன வாரமே செஷன் கொடுக்க வேண்டியது சில காரணத்தினால வர முடியாம போயிடுச்சு. அவங்க இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராஜலட்சுமி அம்மா காலையில இருந்தே கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால வர முடியாம இருந்தது. அவங்க 9:20க்கு கால் பண்ணி நான் வந்துடுறேங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க இல்ல அப்படின்னா வரலட்சுமி மேடம் அவங்க வந்துட்டாங்க. அவங்க தயாரா இருந்தாங்க. அவங்க ஒருவேளை வர முடியாத பட்சத்துல நான் கொடுக்குறேங்க சார். அவங்க 9:25க்கு அவங்க கூப்பிடுறாங்க. சார் நான் சவுதி வந்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுவேன், என்னை தேர்ட் பார்ட்டிசிபெண்டா வைங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய இந்த ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பேசின இப்படி நிறைய எனக்கு இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்குற இந்த இவங்க கொடுக்குற சப்போர்ட்லதான் எனக்கு உற்சாகமா இருக்கு வேலை செய்யறதுக்கு. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. ஆமா எல்லா முரளி சார், மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். என்ன திருப்பி இங்க இழுத்துட்டு வந்தது நீங்க தான் சொல்ல போனா. மேம் ரொம்ப நாளா சொல்லிட்டே தான் இருக்காங்க. முரளி சாருக்கு நானும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு பேசுற மாதிரியே இல்லை. ஏன்னா என்னோட பையங்க மருமக எல்லாம் வெளியில போகணும், சமைக்கணும், நிறைய வேலை. ரெண்டு எனக்கு அந்த பாஸ்வேர்டு தெரியல. இன்னைக்கு சனிக்கிழமை எங்களுக்கு. ஸோ அதனால அவங்க எல்லாம் 9 மணிக்கு எந்திரிச்சு தான் வெளில போவாங்க. ஸோ என்ன பண்ண போறோம், நானால முடியாதுன்னே சொல்லிட்டேன் நேற்றுக்கு. அதனால நான் ப்ரிப்பேரும் பண்ணல. ப்ரிப்பேர் பண்ணி அன்னைக்கு எழுதி உங்களுக்கு அனுப்புனேன். அதோட சரி, அதுக்கப்புறம் ப்ரிப்பேரே பண்ணல. நம்ம பண்ண போறதுலேன்னு முடிவுலயே இருந்துட்டேன். அப்புறம் இப்ப அவங்க 9 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஊர் டைம் 9 மணிக்கு எந்திரிச்சு வந்தோடனே தடன்னு ஓடி இப்ப கொஞ்சம் விடுறா பாஸ்வேர்டுன்னு கெஞ்சி கேட்டு அவங்க கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க. திட்டிக்கிட்டே எழுதி கொடுத்தான். உடனே நமக்கு நான் ரூம்குள்ள போயிட்டேன். ரொம்ப ரொம்ப முரளி சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா நான் என்ன பேச போறேன், என்ன ஏதுன்னு கரெக்டா ப்ரிப்பரேஷன்லாம் சரியா பண்ண முடியாம முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீக் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நமக்கு முரளி சாருக்கு நேம்ஸ் கொடுத்துருங்க எல்லாருமே, இல்ல குரூப்ல போடுங்க. இன்னைக்கு யாராவது இன்ட்ரெஸ்டட்னா இப்பயே சொல்லலாம், சார் நோட் பண்ணிக்குவாங்க. முரளி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நான் பிளைட்ல இருந்ததுனால உங்களோட 3 கால் எனக்கு தெரியவே இல்லை. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இதைதான் நான் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இன்ஃபர்மேஷன். நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. நாங்க இருக்கிறோமோ இல்லையா, நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா மாஸ்டரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதே போல எல்லாத்துலயும் கலந்துக்குங்க, நல்லா பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சந்திரகலா மாஸ்டர் எல்லாரையும் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. தெரியுதோ தெரியலையோ வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் பிளைட்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து புக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். நம் வாழ்க்கை நம் கையில்ன்ற ஒரு புக்கு. ஆக்சுவலா அவர் வம்சி கிருஷ்ணன் சார் தான் அந்த புக்கு எனக்கு இதுல கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் அதை வாங்கி வச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு எனக்கு அது புரியல. ஆனா இன்னைக்கு படிக்கும் போது கீழே வைக்கவே முடியல. அவ்வளோ நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அது 100 பக்கம் நான் படிச்சுட்டேன். ஃபுல்லா பிளைட்ல அதான் படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் முரளி சார் இதை சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், நான் அதை கரெக்டா ஆர்டரா பண்ணிக்கிட்டு வரேன், 3வது ஆளா கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அதனால இப்ப நிஜமாவே நான் புக்கு படிச்சுட்டு இருக்க பாருங்க. பக்கத்துலயே 3 புக்கு பாருங்க, புக்கு கையிலேயே வச்சுக்கின்னு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் சந்திரகலா மாஸ்டர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களெல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி முரளி சாரு எனி டைம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லா பண்ணுங்க. ரொம்ப நல்லா பேசினீங்க நீங்க எல்லா மாஸ்டரும். தேங்க்யூ சோ மச். எஸ், தேங்க்யூ மாஸ்டர். இப்போ நீங்க இந்த சங்கல்ப சக்தி ஒரு ஈரோடு மாஸ்டர் யாரோ பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அவர் ஏதோ இப்ப செஷன்ல வந்திருக்காராமா? இல்ல சார், வரல. சொல்லியிருக்கேன். அவர் என்னன்னு தெரியல. அவர் ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறாரு. நான் ஏதாவது கேட்டா கூட
ரிப்ளை கூட இருக்காது. பட் அவங்க ரொம்ப கம்மி பேசுறாங்க. பார்க்கலாம். ஓகே, சரிங்க சரிங்க. மேடம் ஆன்மீக புத்தகங்கள் எவ்வளவு தமிழ்ல அனுப்ப முடியுமோ கொஞ்சம் பிடிஎஃப் அனுப்புங்க மேடம். எனக்கெல்லாம் இங்க தமிழ் ஆக்சுவலி அவர் வந்து நெக்ஸ்ட் இப்போ வாக்ஷேத்திரம் முடிச்சிட்டாரு. கொஞ்சம் நான் வந்து அத பாத்துட்டு இருக்கேன். அது கம்ப்ளீட்டா நான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு எல்லாமே ஓகேனா வாக்ஷேத்திரம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு குரூப்ல போட போறேன். எனக்கு வந்து தமிழ் புத்தகமே இங்க கிடைக்காது. அதனால நீங்க பிடிஎஃப் அனுப்புறத படிக்கிறது தான் எனக்கு ஒரே இது. பிடிஎஃப் வந்து அண்ட் குரூப்ல நம்ம கிட்ட யாருக்கெல்லாம் என்னென்ன பிடிஎஃப் இருக்கோ ப்ளீஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் எல்லாமே ஸ்டோர் பண்ணல. சோ அதனால யாருக்கெல்லாம் எந்தெந்த புக் பிடிஎஃப் உங்களோட இதுல இருக்கோ எல்லாருமே குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சோ தட் எல்லாருமே ஷேர் பண்ண உடனே நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்க வந்து அப்படியே வைக்கும் போது அந்த திரும்ப டெலிட் ஆகும் போது அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அங்க போயிடும். சோ யாருக்கு வேணுமோ நீங்க உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது பண்ண தெரியாதே, அதான பிரச்சனை. இல்ல ஒண்ணும் இல்ல, பட்டன் தொட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். சரி, நான் முரளிகிருஷ்ணன் சாரை கேட்டுக்கிறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஓகே. நீங்க பார்த்த உடனே புக் ஓபன் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க இருக்கான்னு, பேஜஸ் இருக்கான்னு. அவ்வளவுதான், டவுன்லோட் ஆயிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி சரி, ஓகே. சோ இது பண்ணீங்கன்னா தான் அது ஸ்டோர் ஆகும். நம்ம ஒரு தடவை படிச்சாலே டவுன்லோட் ஆயிடும் இல்லையா? ஒரு வாட்டி டவுன்லோட் தான். நீங்க எப்படி இன்னைக்கு லிங்க் தொட்டு உள்ள வந்தீங்களோ அதே மாதிரி அந்த பிடிஎஃப் இருக்கிற அந்த லிங்கை நீங்க டச் பண்ணாலே உங்க செல்போன்ல டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை இவெல்லாம் வந்திருக்கா இல்ல 300 பக்கம் 300 பக்கம் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா போதும், உங்க செல்போன் லைஃப் இருக்கிற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த டெலிகிராம் பிரதி வாட்ஸ்அப் இருக்கிற மாதிரி டெலிகிராம் இருக்கு. அதுல வந்து சாத்தியாயான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் தமிழ் புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல உங்க நம்பர் நான் ஆட் பண்ணிடுறேம்மா. ஓகே ஓகே. ராஜலட்சுமி அம்மா. சரி சரி, ஓகே ஓகே. சரி மேடம், அவங்களுக்கு உங்க நம்பர் ஷேர் பண்ணிருந்தேன் ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட். அவங்க உங்களுக்கு நான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் போட சொன்னேன். அவங்க நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் என்னன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதான் கால் பண்ணாங்களா மேடம்? எதுவும் மெசேஜ் போட்டாங்களா? இல்லையே, எனக்கு ஒண்ணும் மெசேஜ் வரல. அந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் சொல்லி எந்த மெசேஜ் வரல. சரி மேடம், நான் நாளைக்கு கேட்டுட்டு திருப்பி உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். நீங்க பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். சோ மாஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாமா? ரொம்ப நாளி ஆயிடுச்சு, ரொம்ப 11 ஆயிடுச்சு. ஆமா ஆமா. சோ ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே அழகா பேசுனீங்க. இன்னும் நமக்கு வந்து நிறைய பேசணும். நீங்க எவ்வளவு எல்லாருமே ரெடி ஆகுறீங்களோ, நான் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நான் இன்னும் பிளான் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் கூட புதுசா ப்ரோக்ராம் வரப்போகுது எல்லாருமே. பட் ஆனா நீங்க எல்லாருமே ஆக்டிவா பேசணும் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். சோ நான் பேசுறேன், நான் எவ்வளவு நேரமாவது என்னால முடியும் அப்படின்ற ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்குன்னா நான் வந்து நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ரெடி பண்றேன். அண்ட் வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஊரு எங்க இருந்தாலும் நமக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவானாலும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க, மக்களை கனெக்ட் பண்ணுங்க. ஒரு சொசைட்டிஸ் இருக்கு, ஒரு ஆன்மீக மன்றங்கள் இருக்கு, ஒரு தமிழ் குரூப் இருக்கு, ஒரு ஹிந்தி குரூப் இருக்கு. எந்த லாங்குவேஜ் எதுவானாலும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்ஸ். எல்லாருமே புக்ஸ் படிச்சுட்டு தியானம் செஞ்சுட்டு நல்லா தூங்குங்க. தேங்க்யூ சோ மச்.